பேல்பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளை சுண்டல் 250 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்ச சுண்டலை கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. பேல்பூரிக்கு தேவையான மசாலா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 6லேருந்து 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி 3 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பட்டை சின்ன சைஸ், கிராம்பு 3, குருமிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், வரமிளகா 2. இந்த அளவெல்லாம் 250 கிராம் நம்ம எடுத்த சுண்டலுக்கான அளவு. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வணக்கலாம். நான் பானையில் செய்கிறேன், நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, குருமிளகு, சோம்பு, பொட்டுக்கடலை, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கோங்க. பூண்டு, இஞ்சி போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வணக்குங்க. 5 நிமிஷம் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிருங்க. அரைச்ச மசாலாவோட வேக வச்ச வெள்ளை சுண்டல் 1 கப் எடுத்து அதோட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். நான் பானையில் செய்கிறனால அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். நார்மலான பாத்திரத்தில் செய்கிறதுனா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கோங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஜாரில் ஊற்றிக்கிறேன். மசாலா ஜாரில் ஒட்டிட்டு இருக்கிறதுனால நான் அப்படி செய்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. மீதி இருக்கிற சுண்டலை மத்து எடுத்து மசிச்சுக்கணும். மசாலா குழம்பு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மசிச்ச சுண்டலை கொதிக்கிற குழம்புக்குள்ள போடணும். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. டேஸ்ட் பாருங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொரியில் எப்படி குழம்பு ஊற்றி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். தேவையானது ரெடிமேட் பூரி, கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, சீவின கேரட். ஒரு பாத்திரத்தில் பொரி தேவையான அளவு போட்டுக்கோங்க. பூரி உடைச்சி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க.
கொஞ்சமாக ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், சீவின கேரட்டு, கொத்தமல்லி தழை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பேல்பூரி ரெடி.